تعالى وسلم على خلق سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. எங்கும் உள்ள அல்லாஹ் பேரச் சொல்லு நல்லா நன்மைகள் மாத்திரம் கிடைக்கும். மேடு பள்ளம் இல்லா பாதை தரும் அல்லாஹ் பார்வையில் நிம்மதி பிறக்கும். அன்று மக்காவில் உதித்தது ஜோதி அதில் உண்டாச்சு. டிவிகே சார்பாக வேட்பாளராக போட்டியிடுகிற விஜய் அவர்கள் உங்களிடையே வாக்கு கேட்டு உரையாற்றுகிறார். தமிழக வெற்றிகரகம் சார்பில் சட்டமன்ற வேட்பாளர் தமிழக வெற்றிகரகத்தை பொறுத்தவரை என்னுடைய முதல் மாநாட்டு தலைவர் தலைமையில் சொன்னாங்க. மதச்சார்பற்ற சமூக நீதி துறைகளில் நான் என்னைக்குமே தலைவரையும் சரி கட்சியும் சரி என்னைக்குமே அதை ஸ்ட்ராங்காக ஹெல்த்தியாக இருக்கும். என் வாழ்க்கையில் நன்மைன்னு அம்பாசன் சொல்லிட்டு நன்மை 25 வருஷம் நன்மை. நான் ஒரு நாளைக்கு ஒரு வாரத்தில் 2 வேளை 3 வேளை அவங்க தான் சாப்பிட்றோம். அப்போ நான் இங்கே இருக்கிற எல்லாருமே எனக்கு ஃபேமிலியாக எல்லாருமே ஒரு பாதிக்கிறது எனக்கு தெரியும். நம் கடைசியை கண்டிப்பாக தளபதியும் சரி நாங்களும் சரி தமிழ் வெற்றிகளும் சரி என்னைக்குமே சமூக நீதி பாதைகள் கண்டிப்பாக பயணிப்போம். மதச்சார்பு நாங்கள் இருப்போம், நம்பிக்கையாக இருப்போம். கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு கொடுத்து வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நீங்கள் பெரியவங்களா அவங்க சப்போர்ட் பண்ணிங்கன்னா இன்னும் மக்களுக்கும் சரி பெருசாக ஏதாவது உதவ முடியும். ஒரு சட்டமன்ற வேட்பாளர்னா ஒரு பெரிய இடத்துல என்ன வரணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஒரு மிடில் கிளாஸ்லேருந்து ஒரு விவசாயத்தை குடும்பத்தை சார்ந்தவங்க மிடில் கிளாஸ்லேருந்து வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. பெரியவங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ண நல்லா இருக்கும். உலகுக்கு நீதி நாம் எல்லோரும் அல்லாவின் செல்வம் எடுத்து நல்வாக்கு எப்போதும் சொல்வோம். அட தன்னன்னா 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 தன தன்னன்னா 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 அட தன்னன்னா 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 தன தன்னன்னா தன்னன்னா தன்னன்னா. எங்கும் உள்ள அல்லாஹ் பேரை சொல்லு நல்லா நன்மைகள் மாத்திரம் கிடைக்கும். மேடு பள்ளம் இல்லா பாதை தரும் அல்லாஹ் பார்வையில் நிம்மதி பிறக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். நான் ஒரு எப்படி சொல்றது, நம்ம வீட்டில் நம்ம திருவிழா வளர்ந்து பேசுறதுக்கே நமக்கு எனக்கு இன்னும் புரியல. நான் என்னென்ன சொல்றது, ஒரு எம்எல்ஏ வேட்பாளர்ன்றது ஒரு பெரிய இடத்துலேருந்து வரணும், ஒரு பெரிய பதவியிலேருந்து வரணும், 10 காரில் வரணும் இல்லாமல் சாதாரணமாக நம்ம தெருவில் ஓடி விளையாண்டு இருந்ததும் உங்கள்கிட்ட பேசிட்டு உங்களுக்கு கேட்டு இருந்ததும் ஒரு வேட்பாளராக வந்திருக்காங்க. நான் வேற அவன் வேற இல்லை. எங்கள் அத்தாக்கு இங்கே இருக்க பாதி பேருக்கு தெரியும். எங்கள் அத்தாக்கு நான் என்ன பார்த்தனோ அதில் பாதி அவனும் பார்த்துருக்கான். அவன் சொல்கிறான் அப்படின்னா கிட்டத்தட்ட 25 வருஷமா நானும் அவனும் ஒன்றாவது பண்ணியிருக்கோம். வேட்பாளர் அந்த மதவாதம் அப்படிங்கிறது நான் இங்கே இருக்கிறேன், எனக்கு தெரியும். நான் 20 வருஷமா அதில் இருக்கேன். இங்கே இருக்க நிறைய பேருக்கு தெரியும். நான் 20 வருஷம் முன்னாடி போனப்ப வீட்டில் எவ்வளோ பிரச்சனை பேஸ் பண்ணால் எவ்வளோ அடி வாங்கிக்கலாம் அதில் இருந்திருக்கேன். இன்னைக்கு எப்படி எப்படின்னா ஒரு கட்சியோட நகரச்சாரனாக இருக்கேன். கண்டிப்பாக அந்த மதவாதங்கிறது 100% இருக்காது. அதில் எப்படின்னா ஒரு மாவட்ட சார் அவரோ தலைவராகவும் சரி நகரத்தாரும் சரி அதுக்கான 100% உத்தரவாதம் நம்ம கொடுக்கலாம். மதவாத ரீதியாக கண்டிப்பாக கட்சி அந்த நிலைப்பாடு எடுக்கவே எடுக்காது. அது நேரடியாகவோ மறைமுகமாகவோ எந்த ஒரு பாதையிலையும் மதவாத சக்தியோட நம்ம கட்சி கூட்டணி வைக்காது. அதனால எல்லா இடத்துலையுமே ஒரு பெரிய சப்போர்ட் இருக்கு. நான் பல்வேறு சொல்லலாமான்னு தெரியல, எல்லா இடத்துலையுமே பெரிய சப்போர்ட் இருக்கு. நம்ம ஜமாத்தார்கள் பெரியவங்க நீங்க சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா அவரோட வீட்டில நம்மளோட பங்கு கொஞ்சம் இருக்கணும். அது விசில் சின்னத்துக்கு நீங்க எல்லாம் வாய்ப்பு கொடுக்கணும். நீங்க பெரியவங்க எல்லாம் இது பண்ணீங்க அப்படின்னா அவரோட வெற்றில கண்டிப்பா ஒரு வெற்றி பெற்று வர 100% நம்பிக்கை இருக்கு. அதுல உங்களோட பங்களா இருக்குன்னு சொல்லி கேட்கிறேன். சமாச்சாரம் பெரியவங்க யோசிங்க. அவர் வெற்றி போட்டு இவர் வெற்றி போடுற மாதிரி தான் கண்டிப்பா. அதனால நமக்கு எதுனா போய் கேட்கலாம். அவரோட வெற்றி நம்மளோட வெற்றி மாதிரி தான். அவர் எவ்வளவு நம்ம டிவிக்கே ஓட்டு அன்சாரி அவர்கள் டிவிக்கே முதலினை அறியாமல் முடிவினை புரியாமல் நடுவினில் விளையாடும் மனிதா உனை நீ உணர்ந்தாலே உயர்வாவாய். சூதுவாதுகள் தீது சொல்லியே வாழும் மனிதன் தானடா. நீதி கதைகளை எடுத்து சொல்லியும் மாறாதிருப்பதே நடா. நீ கேட்டால் தர அவன் உண்டு என்றும் அவனின்றி அது உண்டு. நாம் பாட நபி பெயருண்டு நலங்கள் பெருகிடும் உனை கண்டு. சந்தன கூடு கண்டு வந்தனம் செய்க என்று சொந்தமும் பந்தமும் ஒன்று சேர்ந்து. எங்கும் உள்ள அல்லாஹ் பேரை சொல்லு
தொழுகை வழிநடத்து, துணிந்து கொடிகட்டு, துணையார் நபிகள் நாயகம் அழுகை அமுதிட்டு முழங்கும் புதுமெட்டு தடிரும் நமது தாயகம் அல்லாவின் புகழ் அழியாது அன்பு மொழியின்றி மொழியேது மக்காவின் அருள் பெயர் ஓது நித்தம் துணை வர துயர் ஏது நன்மைக்குள் நன்மை என உண்மைக்குள் உண்மை என என்றைக்கும் நம் விருதாச்சலம் திரு எஸ் விஜய். விஜய் நான் வர விசில் அடிக்க ரெடியா? 8000 கூப்பன் என்ற பெயரில் வழக்கம் போல் ஏமாற்று வேளையில் இறங்கி இருக்கிறது திமுக. வாங்க சென்ற பெண்ணை தங்களுக்கே உரிய பாணியில் தகாத வார்த்தையில் திட்டி தற்கொலைக்கு தள்ளி இருக்கிறது. அப்பெண்ணின் உயிரும் போய்விட்டது. இது போன்ற ஏமாற்று கூப்பனை உங்கள் தொகுதியிலும் ஊபிசுகள் கொண்டு வருவார்கள். சிக்கிவிடாதீர்கள் மக்களே. இந்த கூப்பன் வந்து பொய்யான கூப்பன், இதை நம்பி யாரும் ஓட்டு போடாதீங்க. நம்மளை ஏமாத்துறதுக்காக இந்த கூப்பனை கொடுத்துருக்காங்க. நம்ம இதை நம்பி எல்லாம் யாரும் ஓட்டு போட கொஞ்சமா யோசனை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எது சரியா இருக்கு போன ஆட்சியில் என்ன பண்ணாங்க. இந்த கூப்பன் வீடு வீடா வந்து கொடுப்பாங்க. இந்த கூப்பனை நம்பி யாரும் ஓட்டு. இந்த வீணா போன 8000 ரூபாய் டோக்கன்னால திருச்சி மணச்சநல்லூர்ல ஒரு அக்காவோட உயிர் போயிருக்கு. இந்த 8000 ரூபாய் கூப்பன் எனக்கு ஏன் தரலன்னு அந்த தொகுதி டிஎம்கே வேட்பாளர்களோட ஆதரவாளர்கிட்ட அந்த அக்கா கேட்டிருக்காங்க. இந்த 8000 ரூபாய் கூப்பன் எனக்கு ஏன் தரலன்னு கேட்ட ஒரே காரணத்துக்காக டிஎம்கே காரங்க அவங்கள தகாத வார்த்தைகளை திட்டிருக்காங்க. அது தாங்க முடியாத அந்த அக்கா அவங்க உயிரையே மாச்சிக்கிட்டாங்க. ஒன்னுத்துக்குமே லாய்க்கு இல்லாத இந்த கூப்பன்னால ஒரு உயிரே போயிருச்சு. தமிழ்நாடு எலெக்ஷன் கமிஷன் அண்ட் தமிழ்நாடு போலீஸ் இந்த விஷயத்துக்கு காரணமான டிஎம்கே கேண்டிடேட் அண்ட் அவங்களோட ஆதரவாளர்களை கூடிய சீக்கிரம் அரெஸ்ட் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். திருச்சி மணச்சநல்லூர்ல இந்த டோக்கன்னால இறந்த அந்த அக்காக்கு உண்மையான நீதி கிடைக்கணும்னா நம்ம ஓட்டுல தாங்க அதை காட்டணும். சோ சிந்திச்சு ஓட்டு போடுங்க. தமிழ்நாடு முழுக்க ஒரே ஒரு குற்றச்சாட்டு தான் அண்ணன் மேல இருக்கு. அதுவும் இந்த பெண்கள் கூட்டத்துல நான் சொல்றேன், எங்க பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை, போதை கலாச்சாரம் இருக்கு. இதை தவிர வேற என்ன சொல்ல முடியும்? அவர் தான் வருவாரு, நல்லா வருவாரு, நல்லா வருவார் ஸ்டாலின். செய்ய முடிவார், யாரும் வாய்ப்பு இல்லைன்றாங்க. வாய்ப்பே இல்ல, இல்ல அவரு தான் வரவே மாட்டாரு. ஓப்பனா சொல்றேன் நானு. ஸ்டாலின் இல்லாம வயிறுல எரியுது. போ, என்ன புண்ணியம் இல்ல 200 தொகுதி மேல ஜெயிச்சு அவர் தான் திரும்ப ஆட்சி அமைப்பாருன்ற பண்றாரு. ஸ்டாலின் பண்றாரு, ஸ்டாலின் சொல்லாத. ஸ்டாலின் என்ன பண்றாரு? 1000 ரூபாய் செல்லு ஆட்டிக்கு போறாரு. அதே தான் பாதுகாப்பு எது கிடையாது, பாதுகாப்பே கொடுக்கல. நார்மலா ஒரு கட்சிக்காரங்களா? நாங்க ஒரு நார்மல் பீப்புளுங்க. இல்லங்க, எங்களுக்கு ஒரு ரசிகரா தான் போட்டான். வந்து நாங்க ஒன்னும் கட்சிக்காரங்க கிடையாது. நாங்க ஒன்னும் கட்சிக்காரங்க கிடையாது. நீங்க பேசுறது நான் வீடியோ எடுத்து வச்சுப்பேன். ஏன் நான் எங்களை போடக்கூடாதுன்னு சொல்றது உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கு? நீங்க போட்டோ எடுத்துக்க, அதை பத்தி எனக்கு கால் எடுத்து நீங்க யாரும் போட்டோ கூட எடுத்துக்க. எனக்கு வந்து விசில் போடக்கூடாது. நாள்தான் நீ நான் தண்ணி ஊத்துவேன்.
நீங்க எங்க வீட்டு வாசல்ல நீங்க அழிச்சிடலாம், நீங்க எல்லார் வீட்டு வாசல்லையும் போய் அழிக்க முடியாது, அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நீங்க நீங்க சேவ் பண்ணலாம், தப்பு இல்ல, சேவ் பண்ணுங்க, அது ரொம்ப தப்பு. எங்க வீட்டு வாசல்ல உங்களுக்கு புரியல என்ன சொல்றீங்க? நாங்க ஒன்னும் கட்சிக்காரங்க கிடையாதுங்க, அதான் நாங்க ஒன்னும் கட்சிக்காரங்க கிடையாது. மக்களுக்கு குடையாகுது தமிழ்நாட்டே